அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு மீதான விசாரணை தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. யார் எஃப்ஐஆரை பதிவிறக்கம் செய்கிறார்கள் என கண்டுபிடிக்க வசதி இருந்தும் ஏன் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும், எஃப்ஐஆர் காவல்துறையால் கசியவில்லை என தமிழக அரசு எப்படி கூறுகிறது எனவும் நீதிபதிகளின் தரப்பிலிருந்து பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பேச செய்தியாளர் ராஜகுமரன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், நீதிபதிகள் எழுப்பியிருக்கும் இந்த கேள்விகளுக்கு அரசு வழக்கறிஞரின் தரப்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். இந்த வழக்கு விசாரணையை பொறுத்தவரை குறிப்பிட்ட அந்த எஃப்ஐஆர் நகல் வெளியானது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அது குறித்து நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் அரசு வழக்குரைஞர் எஃப்ஐஆர் நகல் தொடர்பான விவரங்கள் செய்திகளில் வந்திருக்கின்றன என்ற கருத்தை சொல்லி அதை ஒரு குற்றச்சாட்டாக அவர் சொன்னார். செய்திகளில் எப்படி எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய தகவல் வெளிவந்திருக்கலாம் என்று. ஆனால் எஃப்ஐஆர் நகலில் இருக்கக்கூடிய அம்சங்கள் செய்திகளில் வெளியான பிறகுதான் இந்த வழக்கினுடைய விசாரணை தீவிரமடைந்திருந்தது. வழக்கு குறித்த விவரங்கள், பாதிக்கப்பட்ட மாணவி எந்த அளவு கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கின்றார் என்பதற்கான விவரங்கள் எல்லாம் அந்த எஃப்ஐஆர் நகல் குறித்த அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் செய்திகளான பிறகுதான் தெரிய வந்திருந்தது. இந்த நிலையில்தான் நீதிபதிகள் அந்த செய்திகள் வெளியாகி இருப்பது குறித்து குறை சொல்ல வேண்டாம், தங்களின் உரிமை, செய்திகள் வெளியாவது என்பது அவர்களுக்கான உரிமை என்பதை நீதிபதிகள் வழக்கறிஞருக்கு முன்பாக தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அரசு வழக்கறிஞர் தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகின்றார். நடந்த விஷயம் ஒரு துரதிருஷ்டவசமானது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக முழுமையாக அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை நீதிபதிகளிடம் வழக்கறிஞர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது 189 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு மிக பரந்துபட்ட பல்கலைக்கழகம். அதற்கு உள்ளே செல்வதற்கு 8 வழிகள் இருக்கின்றன. அனைத்து வழிகளிலுமே பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது. அதாவது பாதுகாப்பாகத்தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை வைத்திருக்கின்றோம். 189 ஏக்கர் பரப்பளவில் அது மிக பறந்து விரிந்திருந்தாலும் கூட அதில் 8 வழிகள் இருக்கின்றன. 8 வழிகளுக்கும் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை நீதிபதிக்கு முன்பாக வழக்கறிஞர் சொல்லுகின்றார். உடனடியாக நீதிபதிகள் என்ன கேட்கின்றார்கள் என்றால், அப்படி என்றால் ஒரு நபர் மட்டும் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்திற்குள் வந்து சென்றிருக்கின்றார், அவரை காவலர்கள், அந்த செக்யூரிட்டிகள் விசாரித்தார்களா? பல்கலைக்கழக நிர்வாகம் அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் பல்கலைக்கழகத்திற்கு தொடர்பு இல்லாதவர் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றாரே, அவரிடம் ஏதாவது விசாரணை நடத்தப்பட்டதா என்று கேள்வினை கேட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய சார்பிலும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பல்கலைக்கழகம் வரக்கூடிய எல்லாரையும் சரிபார்ப்பது என்பது முடியாத காரியம், காவலர்கள் காரணம் மட்டும் கேட்டு உள்ளே அனுப்பிவிடுவார்கள் என்று அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விளக்கமாக சொல்லப்படுகின்றது. முதலில் நீதிபதிகளுக்கு முன்பாக வழக்கறிஞர் என்ன சொல்லுகின்றார் என்றால், அண்ணா பல்கலைக்கழகம் என்பது 189 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. 8 வழிகள் அந்த பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே செல்வதற்கும் உள்ளே இருக்கக்கூடியவர்கள் வெளியில் வருவதற்கும் இருக்கின்றன. அந்த 8 வழிகளுமே போதுமான அளவு பாதுகாப்பை